Right? God troubled the people. Why? Because that was the law says. நியாய பிரமாணம் அப்படித்தான் சொன்னது. நீங்கள் செய்தால் பிழைப்பீர்கள், செய்யாவிட்டால் அழிவீர்கள். Right? You know, the problem is law was given to them by God. I don't know how many of you know that. நியாய பிரமாணமானது தேவனால பலவந்தமா கொடுக்கப்படல அவங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப எப்படி கொடுக்கப்பட்டது? How did they get the law? ஏன்னா up to the mount of Sinai, சீனாய் மலைக்கு வர்ற வரைக்கும் ஒண்ணுமே இல்லையே. There was no law. And didn't some of those people blessed? அதுல அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆபிரகாம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஆபிரகாம் was a great blessing இல்லையா? ஆபிரகாம் was blessed greatly. And there was no law at all at that time. இல்லையா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்ப யார் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு காரணம்? யோசிச்சு பார்த்தீங்களா எப்பயாவது? ஏண்டா தேவன் அப்படி கொடுத்தார் இப்படிப்பட்ட கட்டளைகள், தெரியும் நல்லா செய்ய முடியாதுன்னு சொல்லி இல்லையா? ஏன்னா அவரே இயேசுவே சொல்றார் தானே. பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவரே சொல்றார், ஒரு 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 பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அது வேசித்தனத்துக்கு சமன் இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசுவே சொல்றார், இதெல்லாம் கஷ்டமான காரியம், இந்த லோவை யாரால கடைபிடிக்க முடியும் என்று சொல்லி. அப்ப ஏன் அது கொடுக்கப்பட்டது? Shall we go to Exodus chapter 20 where we see that God has given the law. நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். 20ஆம் அதிகாரம் தான் இந்த கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? You know, even until the 19th chapter, right? God was saying to them, you know, if you take verse 4, my favorite verse, right? Even 5, 4 and 5, right? 4-5 வாசிப்போமா இருக்கா? யாத்ராமம் 19:4-5. I want you to go to these things so that we will make a clear, you know, picture of who we are in Christ Jesus today. வாசிங்க பாப்போம். 4-5. கண்டு இருக்கிறீர்கள். அடுத்த வாசிங்க. அப்புறம் அடுத்த வசனமும் மிக அருமையான வசனம், ரைட்? இதெல்லாம் God was keep on saying these things, you know. But when it came to verse 8, yes, 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், they made a mistake, right? அவங்க சொல்லியிருக்க வேண்டுமாம் இந்த இடத்துல, ஆண்டவரே உங்களுடைய உதவினால நாங்கள் செய்வோம், உங்களுடைய உதவினால நாங்கள் செய்வோம். ஆண்டவரே எல்லாத்தையும் எங்களால் செய்ய இயலாது ராஜா, எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நீங்க எங்களுக்கு உதவி செய்தால் எங்களால் முடியும். ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, அப்படி சொல்ல இல்லை அவங்க சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். Lord, you just tell and see. ஆண்டவரே நீங்க ஒரு லாவை கொடுத்து பாருங்க, நாங்க நிறைவேற்றுவோம் என்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. Right? That's why God has to give them a law. It was them who asked for it. It was the Israelites, it was the people, it was the mankind who wanted a law. God never wanted to give them. You know, this always happens in the people of God, right? Can you remember how they got the king for them? எப்படி உங்களுக்கு ராஜா கிடைச்சார் உங்களுக்கு தெரியுமா? எப்படி என்ன மாதிரின்னு சொல்லி? How did they get a king? Because இஸ்ரவேல்ல ராஜாக்கள் இருக்கே இல்லையா ஆரம்பத்தில்? There was only judges and there were other people இல்லையா? But they never had a king. How did they get a king? They wanted a king, yeah? Right? They wanted a king, right? And in fact they said, like all the others. All the others. It's always, you know, the man who makes the mistake, right? அப்போ ஆகவே சில நேரத்தில் ஆண்டவர் அவங்க கேட்டால் கொடுத்து தான் ஆக வேணும். அவர் சொன்னார், இந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, right? But because you are insisting, I will give it to you. சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்காட்டி நம்ம கோவிப்போம் அவரோட இல்லையா? நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு. என்ன காரியத்தை நம்ம கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காட்டி போனால் நாம கோபிப்போம் இல்லையா? So sometimes he just give it to you. Give it to you, right? God knew that this law doesn't work in their lives. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க சொன்ன லாவை கொடுத்துட்டு பாருங்க, 20ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம் 10 கற்பனைகள் கொடுக்குறார். கொடுத்துட்டு when you come to verse 24, in chapter 20 verse 24, 20ஆம் அதிகாரம் யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வருகிற பொழுது, what do you see there? There was an altar that was made, right? God knew,
right? Through the law, people will not be able to achieve anything. But through the altar, right, they can do anything and everything. ஒரு பலிபீடத்தின் நிமித்தமாக மனுஷன் ஆசீர்வதிக்கப்படலாம், ரைட்? பாருங்க 24 வசனத்துல கடைசியில போட்டிருக்குது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னேற்றத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். So God knew that 10 கற்பனைகள் உங்களால் கடைபிடிக்க முடியாது, நீங்க தவறிடுவீங்க, நிறைவேற்ற முடியாது. ஆனா என்ற பலிபீடத்தின் மூலமாக நீங்க எல்லாத்தையுமே செய்யலாம், right? If you remember what's going on in an altar, right? There's an animal that was killed on your behalf. So I will accept you as my children and I will bless you. You know, that's why we are blessed today very much, because of the Lord Jesus Christ who died on the cross on our behalf. எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தபடினாலே, நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டபடினால தான் இன்றைக்கு அவர் மூலமாக நமக்கு எல்லாம் செய்ய முடியும். அதான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனா without Christ I cannot, the law is nothing. I cannot observe the law, right? அது எவ்வளவுதான் நல்ல காரியத்தை சொல்லியிருந்தாலும் அது என்னால் கடைபிடிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொன்னார், அதனால தான் நான் உங்களுக்கு துணை செய்ய வந்திருக்கிறேன். In the Old Testament, in Isaiah chapter 9, when the birth of Christ was prophesied, right, there was 5 names that was given to the Lord Jesus Christ, இல்லையா? நாங்கள் ஏற்கனவே 2 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த 2 பேரை பற்றி நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே, right? There was 5 other names that was given to the Lord Jesus Christ. Can you remember? What are those? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம், his name is called wonderful, இல்லையா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்க, அதனால தான் அந்த நேமை யூஸ் பண்ண சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. You see, he had 7 names when he was born. There were so many other names are given to Jesus as well. இயேசுவுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆனா இந்த 7 பேர்கள் ரொம்ப முக்கியம், ரைட்? இந்த 5 பேர்கள், அதை விட இயேசு, அதை விட இம்மானுவேல், இந்த 5 பேரை நீங்க உச்சரிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில. You just keep on, repeating those names in your lives, right? It will cover every part of your life. Every needs in your life will be covered by those 7 names. Yeah? 7 means completion, இல்லையா? 7 means perfection, right? So whatever needs are in your life, right? அந்த இயேசுன்ற ஒரு நாமத்தை சொன்னோம்ல, அதுல இதெல்லாம் அடங்கும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. See, whenever God does something, it will be always perfect and beautiful. அவர் தெரியும் ஏன் இந்த நாமத்தை சொல்ல சொன்னார்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனால தான் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். Don't try to do things on your own. எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், right? Don't boast about your spiritual life as well. I can pray like that, I can sing like this. No, that's all nothing when it comes to the Lord Jesus Christ, right? If you just lift him up in your life, அவரை உயர்த்துங்க. என்னால முடியாது, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால எல்லாம் எனக்கு முடியும், எல்லாத்தையும் நான் செய்வேன், அவருக்கு முன்பதாக நான் நீதிமானாய் வாழ்ந்திருப்பேன் என்றால் அவர் எனக்கு பலன் தருவார். அவர் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் அவருக்கு முன்பதாக பிரியமான வாழ்க்கையை வாழுவேன். We want to thank God and praise God because we want to love the Lord Jesus Christ because of what he has done for us, இல்லையா? தேவனை நாம ஏன் ஆராதிக்கிறோம், ஏன் அவரை நாம் உயர்த்துகிறோம், ஏன் அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம்? பிகாஸ் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள்.